பெட்ரோல் டீசல் விலைகள் உயர்ந்துகிட்டே இருக்கு. சோ இந்த நிலைமையை எப்படி சமாளிக்க போறோம்னு ஒவ்வொரு சாமானிய மக்களான நாம யோசிச்சுட்டு இருக்க இந்த தருவாயில மத்திய அரசு ஒரு முடிவை எடுத்திருக்கு. சோ அது என்ன தகவல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பெட்ரோல் பத்தின ஒரு சிறிய வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த நியூஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாபிலோனியா தொங்கும் தோட்டம் இருக்கக்கூடிய பாபிலோனியால பெட்ரோல் கண்டுபிடிக்கிறாங்க. இன்றைய ஈராக் அப்படின்னு சொல்லக்கூடிய பாபிலோனியாவில யூப்ரட்டிஸ் நதிக்கரை பக்கத்துல பாபிலோனியர்கள் ஒரு பெரிய கோட்டையை கட்ட திட்டமிடுறாங்க. அதுக்காக ஒரு ஆழமான அஸ்திவாரத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி தோண்டும் போது அவங்களுக்கு கீழே இருந்து தண்ணீர் வருவதற்கு பதிலா ஒரு கருப்பு கலர்ல லிக்யூட் வருது. இந்த லிக்யூட் தான் நம்ம வாழ்க்கையை மாத்தக்கூடிய கருப்பு தங்கம் அப்படின்னு அப்போ அவங்களுக்கு புரியல. இந்த கருப்பு திரவத்தை அவங்க சிமெண்ட் பூச்சிகளாகவும் கப்பல் கட்டுமானத்துல ஓட்டை அடிக்கக்கூடிய பசையாகவும் மரத்துண்களை கரையான்கள் அரிக்காம இருக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பின்னால மெசபடோமியர்கள் தங்க நகை செய்வதற்காகவும் பிரமிடுகளுடைய கட்டுமானத்துக்காகவும் மம்மிகள் என சொல்லக்கூடிய இறந்த உடல்களை பதப்படுத்தக்கூடிய பொருட்களாகவும் தான் இந்த கருப்பு நிற திரவத்தை பயன்படுத்தினாங்க. நாளடைவுல இதனுடைய எரியும் தன்மையை அறிந்து கொண்டு பாபிலோனிய மக்கள் வீட்டுல விளக்கேற்றவும் தெருவிளக்குகளை ஏற்றக்கூடிய எண்ணெயாகவும் இதை பயன்படுத்தினாங்க. இந்த கச்சா எண்ணெய் தான் ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை மாத்த போகுது அப்படிங்கிறது அப்ப அவங்களுக்கு புரியல. இந்த கருப்பு திரவ கச்சா எண்ணெய மூலமா வச்சுதான் தார், மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல் போன்ற பிற உபயோக பொருட்களை உருவாக்கினாங்க. சரி, இந்த கச்சா எண்ணெய் முதல்ல எப்படி உருவாச்சுன்னு நம்ம பார்ப்போம். கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்த விலங்குகளுடைய உடல்கள் மண்ணுல புதைஞ்சு அது பாக்டீரியாவில நொதிக்கப்பட்டு உயர் அழுத்தம் காரணமாகவும் வெப்பம் காரணமாகவும் கருப்பு கலர் எண்ணெயா மாறுது. இதுதான் நமக்கு கச்சா எண்ணெயா கிடைக்குது. இன்றைய ஆண்டுல கச்சா எண்ணெயுடைய உற்பத்தியிலையும் ஏற்றுமதியிலையும் சவுதி அரேபியா, அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகள் முன்னிலை வைக்குது. உலக நாடுகள் முழுவதும் எங்க நாட்டுல பெட்ரோல் கிடைக்காதா அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்த நேரம் அது. கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில சவுதி அரேபியா முதலிடம் வகிச்சாலும் 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்கா தான் முதலிடம் வகிச்சது. 1859 மேற்கு பென்சில்வேனியாவில் உள்ள ட்ராக் கிணற்றுல எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலம்தான் அமெரிக்க எண்ணெய் தொழில் பெரிய அளவுல ஹிட் ஆகுது. பின்னால ஒவ்வொரு நாடுகளும் கச்சா எண்ணெயோட உற்பத்தியில முன்னோக்கி போய்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்தியா எப்படி முன்னோக்கி போகுதுன்னு நம்ம பார்ப்போம். பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் கீழ் இருந்த இந்தியாவும் எல்லா நாடுகளை போல நம்ம நாட்டிலையும் கச்சா எண்ணெய் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருந்த நேரம் அது. ரயில் பாதையை அமைக்க போய் அங்க கச்சா எண்ணெய் புதையல கண்டுபிடிச்சாங்க நம்மளுடைய இந்தியர்கள். இந்தியாவில முதல் எண்ணெய் உற்பத்தி 1889 அசாம் மாநிலத்தில் உள்ள டிக்பாய் நகருக்கு அருகில தொடங்கப்படுது. முதல் கிணறு 1890 கட்டி முடிக்கப்பட்டு 1893 முதல் சுத்திகரிப்பு நிலையம் அசாம் மார்கரிட்டாவில் தொடங்குது. 1928 இந்தியா பர்மா எண்ணெய் நிறுவன கூட்டணி பர்மாசல் ஆயில் ஸ்டோரேஜ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட் உருவாக வழிவகுத்தது. அதே 1893 டிக்பாய் பகுதி முழுவதும் 10 எண்ணெய் கிணறுகளை அமைத்து அங்க ஒரு நாளைக்கு 757 லிட்டர் கச்சா எண்ணெய எடுத்தாங்களாம். 1901 ஆசியாவுடைய முதல் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அப்படிங்கிற பெயரையும் வாங்கியது. 130 ஆண்டுகள் கடந்தும் தற்போதும் ஒரு நாளைக்கு 240 பேரல் கச்சா எண்ணெய உற்பத்தி செய்யறாங்களாம். இந்த டிக்பாய் எண்ணெய் கிணறு தான் உலகினுடைய மிக பழமையான இயங்கக்கூடிய எண்ணெய் கிணறு அப்படிங்கிற பெருமையும் பெற்றிருக்கு. இப்படி இந்தியாவில அசாம்ல தொடங்கி இன்னைக்கு தமிழ்நாடு வரைக்கும் பல எண்ணெய் நிறுவனங்கள் நம்ம நாட்டுல இருக்கு. ஆரம்பத்திலே மத்திய அரசு ஒரு தகவலை நமக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த தகவல் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். 2024 லோக்சபா தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதத்துல நடைபெறும் அப்படின்னு எதிர்பார்க்கிற இந்த நேரத்துல மத்திய அரசு ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கு. அந்த தகவல் குறைவே குறையாதா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்கிறது தான். மத்திய பெட்ரோல் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பெட்ரோல் டீசல் விலைய 2 ரூபாய் குறைச்சு அதை அமல்படுத்தி இருக்கிறாரு. அதன்படி 102 ரூபாய் 63 பைசா இருந்த பெட்ரோல் விலை 100 ரூபாய் 73 பைசாகவும் 94 ரூபாய் 33 பைசாவாக இருந்த டீசல் விலை 92 ரூபாய் 33 பைசாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என எண்ணுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா.